சார் நான் அசோக் நகரில் ஒரு 4 கார் வச்சு சொந்தமாக தொழில் பண்ணிட்டு வரேன். என் சொந்த காலில் நின்று கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கேன். நேற்று என்னுடைய ஓட்டுநர் வந்து தாம்பரத்துலேருந்து குரோம்பேட்டை நோக்கி வரும்போது அரசு நெஞ்சக மருத்துவமனையாண்ட வந்து யூட்டர்ன் பண்ணியிருக்காரு. அது வந்து நோ யூட்டர்னு அதில் எடுத்துட்டார். நோ யூட்டர்ன் எடுத்த உடனே போலீஸு இப்போ சிவகுமார்ன்ற போலீஸு மடக்கி பிடிச்சிருக்காங்க, டிராஃபிக் போலீஸு. அவர் பிடிச்ச உடனே டிரைவர் என்னுடைய ஓட்டுநர் போயிட்டு வண்டியில் வாடிக்கையாளர் இருக்காங்க, அவங்களுக்கு உடனே போனோம், அதனால் என்ன அபராதமோ போடுங்க நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு 1200 1200 அதிகம் இல்லையா, இது யூட்டர்ன் தான் நான் பண்ணேன், 200 300 தான் என்கிட்ட இருக்குது, நான் இப்போ கட்டுறேன் அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது, நீ என்ன திமிரா பேசுகிற, உன் மேலே டிடி கேஸ் போட்டுருவோம் அப்படின்றாரு. அப்போ நம்ம ஓட்டுநர் வந்து டிடி கேஸ் நீங்கள் எப்படி போடுவீங்க, நான் குடிக்கல, என் மேலே எப்படி போடுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் போடுவேன், நீ என்ன பண்ணுறியா பண்ணு, கடவுளே வந்தாலும் உன்னை வண்டி விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவர் கிருஷ்ணகுமார்ன்ற எஸ்ஐ கிட்டே அனுப்புகிறாரு. நானும் அங்கே நேரில் வந்துட்டேன். அதுக்குள்ளே வந்து நேராக கிருஷ்ணகுமார்கிட்ட போயிட்டு நான் அவர்கிட்ட வேண்டுதல் வைக்கிறேன். எங்கள் டிரைவர் வந்து குடிக்கல, அவர் யூட்டர்ன் பண்ணது அவசரமாக போகணுன்றதுனால எனக்கு உடனே கேஸ் போடுங்க அப்படின்னு கேட்டார். அது கேட்டதுக்காக தான் இந்த மாதிரி டிடி கேஸ் போகிறேன்னு, பொய் வழக்கு போகிறேன்னு சொல்கிறாருங்க. அதனால் எனக்கு வந்து நீங்கள் அந்த யூட்டர்னுக்கு என்ன அபராதமோ அந்த அபராதத்தை செலுத்துகிறேன்னு நான் சொன்னேன். அதை ஏற்றுக்கல. அவங்க ஏற்றுக்காமல் 10,400 கட்டணும், அப்படி இல்லைன்னா நீ எதனா எங்களுக்கு பார்த்து கம்மி பண்ணி கொடுத்துட்டு வண்டி எடுத்துன்னு போன்னு சொன்னாங்க. அது மாதிரி எனக்கு லஞ்சம் கொடுத்து நான் கொடுக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் நேர்மையாக தொழில் செய்கிறேன், அதனால் நான் நேர்மையாக இருக்கிறதுனால நான் வந்து லஞ்சம் கொடுக்க தயாரில்லை. அதனால் விஜிலன்ஸில் நான் வந்து புகார் தெரிவித்து இன்றைக்கி வந்து நான் 5000 ரூபாய் அவங்க விஜிலன்ஸ்லேருந்து கொடுத்தாங்க. அந்த காசு எடுத்துன்னு வந்து கிருஷ்ணகுமார்கிட்ட கொடுத்து அவர் வாங்கிட்டு சாவி கொடுத்தாரு. அப்போ வந்து விஜிலன்ஸ் போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி குரோம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. சிவகுமார்ன்றவர் தான் வந்து வண்டியை பிடிச்சார். அவர் வந்து இப்போ கூப்பிட்டுன்னு இருக்காங்க, அவர் வரல, எங்கே இருக்காருன்னு தெரியல. அவர் என் பேர் ஏழுமலை.